ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. அதுக்காக ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு அறிக்கை நாளைக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்திருக்காங்க. அறிக்கை சமர்ப்பித்தவுடன் மாவட்ட ஆட்சியர் என்ன நடவடிக்கை அது எடுக்கும். ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்தந்த டீம்லேருந்து வந்திருக்காங்க. மைன்ஸில் இருக்காங்க, அக்ரியில், ரெவன்யூ டீமில் எல்லாருமே வந்திருக்காங்க. ரோட்ஸ் பார்க்குறதுக்கு பிடபிள்யூடி வந்திருக்காங்க. செக் பண்ணிவிட்டு அதோட அறிக்கை நாளைக்கு டீட்டெயிலாக சார்கிட்ட சப்மிட் பண்ணிடுவோம். சார் அதில் ஏதாவது வயலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்ததுல ஏதாவது வயலேஷன்ஸ் இருக்கா? இல்லை, இப்போ எல்லாமே அறிக்கையை எடுத்துகிட்டு இருக்கோம். இது ஆட்சியர்கிட்ட சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ரிப்போர்ட் சொல்ல முடியும். மேலுள்ளவர் பார்த்ததில் நானும் போன மாதம் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணியிருக்கேன். சில குறைகள் இருக்குது. அந்த ஃபென்சிங் போடாதது, கல் வைக்காதது, ப்ளஸ் பவுண்டரி ஸ்டோன் இல்லாதெல்லாம் அதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கோம். இந்த அறிக்கையிலையும் சொல்லிடுவோம். என்னென்ன இருக்குன்றது ரிப்போர்ட்டாக சொல்லிடுவோம். அந்த ரிப்போர்ட் வந்தவொடனே வேணால் சார்கிட்ட கேட்டு ஒரு காப்பி முடிஞ்சு உங்களுக்கு கொடுக்குறேன். விவசாயிகள் தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் குவாரி தரப்பில் இவங்கள்ட்ட விசாரிச்சிருக்கீங்க, விவசாயிகள் தரப்பில் பேசியிருக்கீங்க. என்ன அதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்ஸ்பெக்ஷன். அவங்க காலையிலேருந்து பார்த்துருக்காங்க. இதோட ரிப்போர்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட நாளைக்கு சப்மிட் பண்ணிடுவோம் சார்கிட்ட. அதோட அறிக்கை சார் முழுமையை பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. என்ன குறைபாடுகள் இருக்கோ அது மேலே கண்டிப்பாக சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கும். குறைபாடுகள் இருக்கும். ரெவன்யூ சைட்லேருந்தும் போலீஸ் சைட்லேருந்து லாஸ்ட் தஹசில்தாரும் இன்ஸ்பெக்டர் 2 தடவை பேசியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் ஏடி மைன்ஸ் பேசியிருக்காங்க. இது முடிச்சுட்டு நானும் ஒரு தடவை அவர்கிட்ட பேசுகிறேன். அவரோட ரெக்வஸ்ட் என்னன்னு சொல்லி அவரோட ரெக்வஸ்ட் படி நம்ம ஆல்ரெடி சர்வே பண்ணியாச்சு. இவங்க ஒரு வாரமாக உண்ணாவிரதம் இருக்காங்க. லாஸ்ட் 15/6 இங்கே இருக்கிற எல்லா குவாரியுமே சர்வே பண்ணியிருக்காங்க. அதோட ரிப்போர்ட்டும் நாளைக்கு இந்த ரிப்போர்ட்டோட கலெக்டர் சார்கிட்ட சப்மிட் பண்ணிடுவோம். இதில் ஏதாவது சொன்ன மாதிரி குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மாவட்ட ஆட்சியர் அது மேலே தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க. பல முறை அவங்க புகார் கொடுத்து மனு கொடுத்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் அவர் இன்னைக்கு உண்ணாவிரதத்தை ரெகுலராக ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது தான். 15/6 இவங்க ட்ரோன் சர்வே எல்லாமே பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ட்ரோன் சர்வேயோட ரிப்போர்ட்டும் எங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கு மேலே ஃபைன் போட சொல்லி எனக்கு லாஸ்ட் வீக் ஏடி மைன்ஸ் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கான ஆக்ஷன்ஸ் வரும். மற்ற சர்வே எல்லாமே பண்ணதுக்கு ஒன்றா அவங்க ஆஃபீஸ்லேருந்து அனுப்புகிறாங்க வயலேஷன்ஸ் இருந்தால். அப்படி இருக்கிறதுக்கு மேலே நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கோம். கிணத்துக்கடவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 2 months நிறைய இல்லீகல் கிராவல் எடுத்ததுக்கு எல்லாமே லேக்ஸில் க்ரோர்ஸில் ஃபைன் போட்டிருக்கோம். அது மாதிரி நடவடிக்கை இல்லைன்னுலாம் இல்லை. எப்பப்பெல்லாம் நமக்கு ரிப்போர்ட் வருதோ அது மேலே உடனடியாக நடவடிக்கை எடுத்துரும். இப்போ இந்த இஷ்யூ பர்டிகுலராக இந்த 5 குவாரியில் சொல்கிறது இதுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒரு ரிப்போர்ட் நாளைக்கு கலெக்டர் சார்ட்டு சப்மிட் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. விரைவில் எடுப்பாங்க. ஃபைன் பண்ண சொல்லி இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துருக்கா சொல்லியிருக்கீங்க சார்? இல்லை, இதோட ஆக்ஷன் நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு இருக்கோம். இவங்க உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கும் இதுக்கும் இல்லாமல் அவங்க சர்வே எல்லாமே முன்னாடியே பண்ணிட்டாங்க. சர்வே பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முன்னாடியே வந்துருச்சு. எல்லா சர்வேயும் பண்ணிட்டாங்க. 1 by 1 ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. பர்டிகுலராக இப்போ இந்த இஷ்யூனால கலெக்டர் சார் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இப்போ சர்வே பண்ணாங்கன்னா ஏடி மைன்ஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே கலந்து விவசாயிகளுக்கு என்ன குறைகள் இருக்குது, ரோட்ஸுக்கு ஏதாவது டேமேஜ் இருக்கா, ப்ளஸ் ரெவன்யூ சைட்லேருந்து வேறு ஏதாவது ரூல்ஸ் மீறி ஏதாவது பண்ணுறாங்களான்ற மாதிரி எல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாமே ரிப்போர்ட் ஒவ்வொரு டீமுமே இன்னைக்கு ஈவினிங் ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு முழுமையான அறிக்கையாக சமர்ப்பிக்க போகிறாங்க. அது மேலே மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை